Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் என்னோட சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாற்றுமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோக தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் ரட்சகரே. ஹalleluya ஹalleluya. ரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாற்றுமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் தேவனை ஸ்தோத்திரிப்போம், அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காண பண்ணுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகிமையானவரே நீர் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கை பாத்திரரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அக்கினி மயமான தேவாதி தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கல்வாரி நாயகன் நம்முடைய தேவன், கல்வாரி நாயகன் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிப்போம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயமான தேவன் அவர். அதிசயங்களை காணப்படுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. அவர் சமாதானத்தை தருகிற தேவன், நமக்கு சமாதானத்தை தரும்படியாக நம்மை அழைத்தாரே. ஹalleluya. நம்மை மீட்டு கொண்டாரே, நமக்காக அல்லவோ அவர் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மை மீட்கும்படியாக அல்லவோ அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதனவர். ஹalleluya. எப்போதும் அபிஷேகத்தால் நமக்கு நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டியரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் நல்லவரானவரே, நீர் வல்லவரானவரே, பரலோக தேவாதி தேவனே, மகத்துவமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன் நல்லவர், நல்லவர், நமக்கு நன்மைகளை செய்கிற தேவன் அவர். ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர், பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தி செல்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் அக்கினி மயமான தேவன். ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களில் அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் கல்வாரி நாயகன், நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்திய உன்னதர். ஹalleluya ஹalleluya. எங்கள் உன்னதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்ந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர், நம்முடைய வாழ்க்கையின் அடைக்கலம் அவரே. ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனவர். ஹalleluya. நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக ஹalleluya ஹalleluya நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்டுக் கொண்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்ட தேவன், ரட்சிப்பின் தேவன். ஹalleluya ஹalleluya. அப்பா பிதாவே என்று அழைக்க புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் நம்மை காண்கின்ற தேவன், நம் மீது நோக்கமாயிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்தர், பரிசுத்தர், ஆதி மந்தவுமான தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தவுமான தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே, கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, எங்கள் அடைக்கலமானவரே. ஹalleluya ஹalleluya. ஒரு மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya. அபிஷேக நாதன், கல்வாரி நாயகன், நமக்காக ரத்தம் சிந்திய தேவாதி தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நமக்கு நித்திய ஜீவனை தரும்படியாக நம்மை பரிசுத்த மார்க்கத்தில் பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம், துதிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் நம்முடைய துதிகளில்
துதிகளில் வாசமாய் இருக்கிறவர் ஹalleluya தேவன் நம்முடைய தேவன் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவன் ஹalleluya இப்போது நம் துதிகளிலும் பிரியமாய் இருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் துதிப்போம் அவரை துதிப்போம் ஹalleluya ஹalleluya அவர் மகத்துவம் நிறைந்தவர் அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் பரலோக தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயங்களை நம் வாழ்க்கையில் காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே நீர் அதிசயமானவர் ஹalleluya எல் ஷடாய் எல் ரோய் எபினேசரே மட்டுமா என்ன வழி நடத்திய தேவன் எபினேசர் ஹalleluya ஹalleluya மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துகிறார் தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவர் பரிசுத்த நம்மை பரிசுத்தம் நடத்துகிறாரே பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவர் அவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் ஆராதனைக்குரிய தேவன் அபிஷேகநாதன் ஹalleluya அபிஷேகத்தால் இப்போது நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே சமாதானத்தை தரும்படியாக வெற்றி சிறந்த தேவன் நம் குடும்பங்களில் சமாதானத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாரே ஹalleluya அவரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 இயேசுவே ஸ்தோத்திரியம் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி போடுகிற தேவன் அவர் ஹalleluya கிறிஸ்துவினால் எல்லாம் நிறைவாக்கப்படுகிறது ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்தர் தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் அதிசயமானவரே நீர் பரிசுத்தர் ஆலோசனை கர்த்தாவே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அக்கினிமயமான தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஹalleluya கல்வாரி நாயகரே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக முள்முடி சூட்டினீரே எங்கள் சாபங்களை ஏற்றுக்கொள்ளும்படி முள்முடி சூட்டி ரத்தம் சிந்தினீரே ஹalleluya எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீரே ஹalleluya நொறுக்கப்பட்டீரே ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரமானவரே ஸ்தோத்திரம் எங்கள் மீது நோக்கமாய் இருந்த தேவனே எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவனே ஸ்தோத்திரிக்க அவர் நம் மீது எவ்வளவு அளவற்ற தேவன் அன்பு வைத்திருக்கிறாரே ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருந்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அவர் மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தர் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சிறுமைப்பட்டவர் மேல் சிந்தை உள்ள தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சிறுமையில் சிறந்து விளங்கும்படி அழைத்தீரே ஹalleluya உன்னதரே ஹalleluya ஹalleluya ஆதி மதுமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்தர் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவர் ஹalleluya வல்லவர் நல்லவர் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஹalleluya அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்த தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவர் அநாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தாரே அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 எங்கள் அக்கினியே ஹalleluya கண்மலையே ஹalleluya நம்முடைய கண்மலை நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிற கண்மலை ஹalleluya ஹalleluya பாத கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்தி செல்கிறாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் நல்லவர் மகத்துவமானவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya 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 அக்கினியே கண்மலையே ஹalleluya அவர் அக்கினிமயமானவர் ஹalleluya நம்முடைய குடும்பத்திற்கு போதுமானவர் ஹalleluya 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 அவர் ஒளியே அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையின் ஒளி அவரே ஹalleluya அந்தகார இருளிலிருந்து மீட்டு நமக்கு ஒளியிற்கு நேராக நடத்துகிறாரே ஹalleluya வசனங்களால் நிரப்புகிறாரே அவரே நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளம் ஹalleluya அஸ்திவாரம் ஹalleluya ஹalleluya அடித்தள உறுதியை ஸ்தோத்திரிக்கிறோம் வசனங்களே ஹalleluya வசனங்களால் நம்மை நிலை நிறுத்துகிறாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya மகத்துவமானவர் ஹalleluya அவருடைய வசனங்களால் நம்மை நிலை நிறுத்துகிறாரே ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 அதிசயமானவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிற துதிக்கு பாத்திரவர் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர அதிசயநாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya
ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வ வல்லவர் அவர் சர்வ வல்லவர் ஹalleluya எபினேசரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மட்டுமாய் நடத்திய தேவன் இனியும் நடத்தி கொண்டிருக்கிறாரே ஹalleluya நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே ஹalleluya அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவர் அக்கினிமயமானவர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் மகத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya புகழ்ச்சியுடையவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அக்கினியே கண்மலையே ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே நம் குடும்பங்கள் இருக்கிற எல்லா நாற்றங்களை நீக்கும்படியாக அப்படியே பரிசுத்த ரத்தத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக அப்படியே பரிசுத்த ரத்தத்தால் ஊற்றிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya அவர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே பரிசுத்தர் மகத்துவமானவரே பரிசுத்தர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் அவர் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே அவரை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் மகிமையானவரே மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அதிசயமானவர் ஹalleluya கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜா என்ற நாமத்தை உடைய தேவன் அவர் ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர் ஹalleluya அக்னிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்த தூயோனே துதிக்கு பாத்திரரே எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ரப்பா சுகந்தரும் தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நமக்கு விடுதலைகளை தருகிற தேவன் அவர் நன்மைகளை நாயகன் இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அற்புதம் ஹalleluya சர்வ வல்லவர் அவர் ஹalleluya மாறாத தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் நேற்று மீண்டும் மாறாத வாக்கு மாறாதவர் போய் இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்ப யெகோவா நிசியே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமையானவரே மாட்சிமை பொருந்தியவரே ஹalleluya மாட்சிமை நிறைந்த தேவன் அவர் ஹalleluya நம்முடைய குடும்பங்களில் அதிசயங்களை காணப்படுகிறவர் சமாதானத்தில் நடத்தி செல்கிற தேவன் அவர் ஹalleluya தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு நடத்துகிறாரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அதிசயமானவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அதிசயமானவர் ஹalleluya யெகோவா நிசியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா ஈரே ஹalleluya நமக்கு சுகந்தரும் தெய்வம் யெகோவா ரப்பா ஹalleluya ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya யெகோவா தெய்வமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மாட்சிமையானவரே கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது அற்புதமான கரங்களின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya சர்வ வல்லவர் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya துதிக்கிறோம் மாட்சிமை பொருந்திய தேவன் மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர் ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஹalleluya துதிக்கு பாத்திரர் அவர் ஹalleluya இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் காக்கின்ற தேவன் அவர் ஹalleluya நம்மை போக்கிலும் மரத்திலும் காக்கின்றாரே ஹalleluya அபிஷேகநாதன் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானவர் ஹalleluya அதிசய கர்த்தர் அவர் ஹalleluya அதிசய கர்த்தாவே மே துதிக்கிறோம் ஹalleluya மாட்சிமையால் வந்தியவரே ஹalleluya
அற்புதர் அபிஷேகநாதன் அற்புதர் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. இப்போதும் அளவில்லாமல் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே, நம்மை அநாதி சிநேகத்தால் நேசித்தாரே. ஹalleluya ஹalleluya. மட்டுமாய் நம்மை வழி நடத்திய தேவன் இனிமேலும் காத்துக் கொள்வாரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரி எங்கள் குடும்பங்களில் விடுதலை தருவதற்காக மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரம் நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்த தேவன். ஹalleluya ஹalleluya. அக்கினியே கண்மலையே ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே தூயோனே ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே மாட்சிமை நிறைந்தவரே பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். அதிசயமானவரே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். சேனையிலும் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்மை மீட்ட தேவன் பரிசுத்தர். தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எல் ஷடாய் எல் ரோயி ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். எல் ஷடாய் எல் ரோயி எபினேசரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்துகிற தேவனே, இனிமேலும் நடத்துகிறவரே ஹalleluya ஹalleluya. வாக்கு மாறாத தேவனே, மீண்டும் மாறாத தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். சர்வ லோகாதிபதியே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினி மயமான தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே எஜமானனே ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அநாதி சிநேகத்தால் நேசித்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கல்வாரி நாயகனே, எங்களுக்காக ரத்தம் சிந்திய கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் மகத்துவம் நிறைந்தவரே நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya. அபிஷேகநாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறவரே ஹalleluya. அபிஷேகத்தால் இறக்கி கொண்டிருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி மயமாக வெளிப்படுகிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்கள் வாழ்க்கையின் ஒளியை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. கரம் பிடித்து நடத்துவார். கண்களை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்களை மேல் நிறுத்துவார்.
ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya 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 ஹalleluya. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 27வது அதிகாரம் 1 முதல் 21 வசனங்கள். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 27 1 முதல் 21 வசனங்கள். 21 வசனங்கள் தான் இருக்கிறது. எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். 5 முழ நீளமும் 5 முழ அகலவுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரவுமாய் இருப்பதாக. அது 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனி மூட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கல தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள்வெளி விட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள். வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். அப்படியே வடபக்கத்தின் நீளத்துக்கும் 100 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெளியினால் செய்யப்பட வேண்டும். பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்துக்கு 50 முழ நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகள் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும்
அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பும் நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பிரகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமூட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாய் இருக்க வேண்டும். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. ஆசரிப்பு கூடத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருப்பதுதான் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தை எப்படியாக உண்டு பண்ண வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தோம். இங்கேயும் பலிபீடம் எப்படியாக அதற்கு முன்பாக அந்த கிருபாசனம் எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும், குத்து விளக்கு எப்படியாக இருக்க வேண்டும், அகல் விளக்குகள் இப்படியாக திரைச்சீலை தொங்கு அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையாக தொங்கு ஒரு திரையை அதில் எது கேலிபீன்கள் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொன்றாக அவர் அந்த வழிமுறைகளை இப்படியாக செய்ய வேண்டும் என்று மோசையோடு இப்போது எங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சீனாய் மலையில் மோசே 40 நாள் தேவனோடு அங்கே அமர்ந்து பேசுகிற இந்த நேரத்தில் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போதும் பலிபீடம் எப்படியாக இருக்க வேண்டும், 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணுவாயாக. அது எப்படியாக இருக்க வேண்டும், சதுரமாய் இருக்க வேண்டும், 3 முழ உயரமாய் இருக்க வேண்டும். அப்ப நீளம் அகலம் எப்படி 5 முழமும் உயரம் 3 முழமாக இருக்க வேண்டும். அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். அடுத்ததாக சாம்பல் அதை எரித்து அந்த இதெல்லாம் பண்ணும் போது அங்க எரிக்கிற அதை அந்த சாம்பலை எல்லாம் எடுக்கிறதுக்கு கூட தனிப்பட்ட முறையில ஒரு இருக்க வேண்டும். அப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக அப்படியாக அவர் சொல்லுகிறார். இப்படியாக பண்ண வேண்டும், இப்படியாக செய்ய வேண்டும், தொங்கு திரைகள் எப்படியாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டு கடைசியாக மீண்டும் சொல்கிறார். என்ன எப்படி குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். குத்து விளக்குல எப்படி ஒலிவமர எண்ணெயினால் அதை நிரப்பி அந்த ஊற்ற வேண்டும். அந்த திரி எப்போதும் ஆலிவாயில் அந்த எண்ணெயால் அதை என்ன பண்ண வேண்டும், அதை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். எப்போதுமே அது அங்கே எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது அந்த குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை யார் செய்ய வேண்டும், ஆசாரிப்பு கூடாரத்துக்கு செல்ல வேண்டிய அந்த தகுதி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆரோனுடைய குமாரர்கள். அவர்கள் தான் அங்கே சென்று அதை எப்போதும் அது அணையாமல் அந்த எண்ணெயை ஊத்தி கொண்டே இருக்க வேண்டுமா, கவனமாக இருக்க வேண்டுமா. அந்த கவனம் அப்ப கொஞ்சம் எண்ணெய் தீர்ந்தா என்ன ஆகும், அந்த திரி எரியவது நின்று போகும், அணைந்து போகும். அப்ப அது அணையக்கூடாது. தேவனுடைய கட்டளை என்ன, ஒருபோதும் அணையக்கூடாது. அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்க வேண்டும், எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்க வேண்டும். திரி எப்போதும் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய இது என்ன இதில் இருந்து நாம பார்க்கிறோம் என்றால், அந்த தீபமாய் நம்முடைய குடும்பம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் அந்த தீரியை எரியதான் அங்க என்ன ஆகுது, அந்த தீபம் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது அங்க வெளிச்சமா இருக்கு அந்த இடம். அப்ப அங்க இருளுக்கு இடம் இல்லை. அப்ப நம்முடைய குடும்பமும் அங்கே எப்போதும் நம்முடைய குடும்பம் எரிந்து எப்படி ஒளியாக வீசி கொண்டிருக்கணும், அதற்கு அது தீபமாக எரிந்து கொண்டிருக்கணும். அதுக்காக நாமும் போய் ஒரு அகல் விளக்க வச்சு அங்க திரிய வைத்து அதுல எண்ணெய் ஊற்றி எரிய விடக்கூடாது. அதெல்லாம் இங்க நமக்கு கற்றுத்தார பாடம். நம்ம துதியினால் நம்ம குடும்பம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நம்முடைய துதி அங்கே பிரகாசிக்கணும். இதுதான் அதுக்குதான் அவர் அங்க சொல்கிறார். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
அப்ப நம்முடைய துதி நம்முடைய குடும்பத்தில் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துதியினால் வெளிச்சம் வந்து கொண்டிருக்கும் போது அங்கே பிசாசுக்கு இடம் இல்லை. நேற்றுக்கு நாம என்ன பார்த்தோம்? பிசாசானவன் உலகமெங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று. அப்ப அந்த சுத்தி கொண்டிருக்கிற பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எந்த இடத்துல ஏற முடியாது. எந்த இடம் இருளாக இருக்கிறது, எந்த இடம் ஒரு வீடு இருளாக இருந்ததுனால் அங்கே பிசாசு போய் உட்காரும். இப்ப சொல்லுவாங்க பாலடைந்த வீடு, பாழடைந்த வீடுன்னு சில வீடுகளை பார்த்து சொல்லுவாங்க. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, மனுஷர்கள் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க யாரு இருக்கிறாங்க? அந்த வீட்டுல பிசாசு போய் இடம் பிடிச்சிச்சு. அதனால அந்த இனி அங்க மனுஷர்கள் வாழ்வதற்கு பயந்து ஓடுவாங்க. அப்ப அங்கே ஒரு வெளிச்சத்தை உருவாக்கணும் என்றால் அந்த பாலடைந்த வீடு என்ன, இருள் நீங்கி வெளிச்சம் கொண்டு வரும். ஆனால் அது அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அங்க பிசாசு அங்கே இடம் பிடித்து விட்டது, நமக்கு இனி ஒரு மனுஷனுக்கு அங்கே இடம் இல்லை, அப்படியாக பயந்து அந்த வீடுகளை வாங்கவும் பயப்படுவாங்க. அந்த வீடுகள்ல வாடகைக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. இப்படியாக அது எதனால்? பாலடைந்த வீடு, அங்கே பிசாசு இடம் பிடித்து விட்டது. அப்ப அந்த பாலடைந்த வீடாக நம்முடைய வீடை நாம் மாற்றக்கூடாது. அங்கே அது வகை தேடி கொண்டிருக்கும், உலகெல்லாம் சுட்டி கொண்டிருக்கும். அதனால்தான் தேவன் அதுக்கு நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அங்கே தீபமாக திரி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த குத்து விளக்கில் எப்போதும் எண்ணெயை ஊற்றி கொண்டிருக்க வேண்டும். எண்ணெயை யாரு கவனமாக, அதை திரி அணையாதவர் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரு? ஆரோன் ஒரு ஆளை நியமிக்கிறார். அதே மாதிரி நம்ம குடும்பங்கள்ல நாம தான் இப்ப நியமிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களுக்கு தெரியாது. அதை தீபமாக நம்ம குடும்பத்தை மாற்ற வேண்டும். எப்போதும் நம் குடும்பத்தில் ஒளி எரிந்து பிரகாசிக்கணும். நம் குடும்பம் எப்போதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. நமக்கு நம்முடைய குடும்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு அது தெரியும். ஆகையினால் நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கும் போது, அந்த குடும்பம் தீபமாய் எரிந்து கொண்டிருக்கும் போது, அந்த வெளிச்சம் மற்றவர்களையும் பற்றி பிடிக்கும் போது அங்கே அந்தகாரங்களுக்கு இடமில்லை. அந்த தீபத்தை, அந்த வெளிச்சத்தை பார்த்ததும் அந்த அந்தகாரம் ஒளிந்து போகும். காரணம் இங்கே வெளிச்சம், ஆகிய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் இங்கே இருக்கிறது. ஆகையினால் நமக்கு இங்கே நுழைய முடியாது. அதனால் நாம் இதிலே அக்கினியிலே எரிந்து போய் விடுவோம் என்று பயந்தது என்ன பண்ணும்? ஓடிவிடும். ஆகையினால் நாம் நம்முடைய குடும்பம் எப்போதும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு தீபம் போல் நம்முடைய குடும்பம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒளி விளக்காக அது எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் நம்முடைய குடும்பம் ஒரு வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிவிடும். ஆகையினால் நம்முடைய குடும்பத்தை எப்போதும் தீபமாக மாற்றிக்கொண்டே இருக்கணும், கவனமாக இருக்கணும். அங்க பாருங்க, யாருக்கு அது நியமிக்கப்பட்டிருக்கு? ஆரோனுக்கும் மகன்களுக்கும். ஆரோனின் மகன்கள், குமாரர்களும் தான் அந்த வேலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்கள் அங்கே ஏதாவது ஒரு தப்பு பண்ண அவர்களுக்கு தான் அடி விழும். அப்ப அதனால அவர்கள் கவனமாக அந்த விளக்கு அணையாதவர், இருள் அங்கே சூழாதவர் கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் நம்முடைய குடும்பத்தில் இருள் வராதவாறு நாம் கவனமாக இருந்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட நாம கவனக்குறைவாய் இருக்கக்கூடாது. கவனக்குறைவாய் இருந்தா என்ன, அங்கே அணைந்து போகும். அப்போது நம்முடைய வீட்டுக்குள் அந்தகாரம், பிசாசின் கிரியைகள் வெளிப்படும். ஆகையினால் தேவன் அந்த விதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகையினால் நாம என்ன பண்ண வேண்டும்? கவனமாய் எப்போதும் நம்முடைய குடும்பம் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக தேவனுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய துதியினால் தேவனுடைய அபிஷேகம் நம்ம குடும்பத்தில் இறங்கி கொண்டே இருக்கும், மக்கள் இறங்கி கொண்டே இருக்கும். அப்போது அது எரிந்து பிரகாசிக்கிற வீடாக மாறும். அமே ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் யாவரும் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை எப்படியாக நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், அவருடைய மகிமையில் நாம் எப்படி வாழ்ந்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் தன்னைத்தானே சோதித்து பார்ப்போமாக. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படியாக இருந்தது என்பது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா? பிரியமில்லாமல் வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தினோமா? ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு அருவருப்பை கொண்டு வரும். ஆகையினால் நாம் தேவனை கோபப்படுத்தாமல் இருப்போமாக. தேவனை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மில் பிரியப்படுகிறவராக இருக்கும் போது அவருடைய பிரியம் நம்முடைய குடும்பங்களில் வெளிப்படும். அமே ஸ்தோத்திரம். இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய சரீரங்கள் ஊற்றப்படணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தால் நாம் நிரப்ப வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுவதற்காக, இப்போதுள்ள இந்த கிளைமேட்டில இருந்தெல்லாம் நம்ம, இந்த சூடு கிளைமேட்டில இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக அவருடைய ரத்தத்தால் நம்மை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையின் தினமும் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க வேண்டும். எல்லாம் தீய சக்திகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திருப்புகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கல்வாரி சிலுவை அவர் நமக்காக முள்வெளி சுட்டினாரே, நமக்காக அல்லவோ அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தின அந்த ரத்த காட்சிகளை நாம் நினைவு கூறுவோமாக. ஹல்லேலூயா.
ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதி உள்ள இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே வியாதியா இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உமது ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம் உமது வல்லமையின் கரம் அங்கே தொட்டு சுகத்தை கட்டளையிடுவதாக சரீர பலவீனங்கள் நீங்கி போகட்டும் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தால் ஆமென் ஹalleluya ஆண்டவரே உமது ஜீவ ரத்தம் ஒவ்வொருடைய ஆவியாத்மா சரீரங்களில் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே பலப்படுத்தட்டும் பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவன் உமது ரத்தத்தால் சரீரங்கள் பூர்ணமடைவதாக ஆமே ஸ்தோத்திரம் குடும்பங்களில் உமது ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே அங்கே சீர்கட்டிருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போடுவதாக பரிசுத்த பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் இப்போது தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க எல்லாரும் காலையில இருந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் என்னென்ன தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் தேவனோடு சொல்லுங்க அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன் அவர் நம்முடைய துணையாளர் ஹalleluya ஹalleluya அவரோடு எல்லாம் கேட்கும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவன் அவர் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே இப்போது ஏவெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக திருமணத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்களுடைய திருமணத்தில் ஆண்டவரே ஒரு மகிமையை காணப்படுவீராக ஒரு அற்புதம் காணப்படுவீராக அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்து பண்ணி கொடுப்பீராக ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி அவர்களுக்கு உதவி பண்ணுவீராக ஹalleluya அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும்படி அங்கே கிரியை செய்யுங்க குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற குடும்பங்களை நோக்கி பாரும் அவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கருத்தில் கொடுக்கிறோம் அவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுங்க ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே அந்த குடி பழக்கங்கள் அதை காணும் போதே அதை நினைக்கும் போதே அவர்களுக்கு வெறுப்பு வரும்படி ஒரு மனமாற்றம் அவர்களுக்கு ஏற்படட்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி பண்ணுங்க ஆண்டவரே அதே போல் பிரிந்திருக்கிற குடும்பங்களில் ஒன்று கொஞ்சம் பிரிந்திருக்கிற குடும்பங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே குடும்பங்களை கட்டுகிற தேவன் வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டும் அந்த பிரிவினையை நீக்கி போடும் ஆண்டவரே ஒற்றுமை அந்த குடும்பங்களுக்கு கட்டளையிடுவீராக ஒரு சமாதான சந்தோஷம் ஐக்கியத்தை குடும்பங்களில் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே வாய விலைக்கு வலைகளில் சிக்கி தவிக்காதவர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை வழி நடத்துங்க சில பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அதே போல ஆண்டவரே இப்போது இந்த லீவு நாட்களில் பிள்ளைகள் நல்லபடியாக நேரத்தை செலவு பண்ண உதவி பண்ணுங்க ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களில் ஆழமாய் கடந்து செல்ல உதவி பண்ணுங்க அதே போல் பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக கடன் பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுங்க மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அடுத்த கட்டத்துக்காக பிள்ளைகள் படிப்பை முடித்து அடுத்த கட்டத்துக்காக கடந்து செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அதற்காக அவர்கள் நல்ல கோர்ஸ் எடுக்க முடியாத ஞானத்தை கொடுங்க அதே போல இந்த பண தேவைகளை நீர் அவர்களுக்கு பூர்த்தி பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல பரிசுத்தமான ஆகாரங்களை போஷிப்புகளை கட்டளையிடுவீராக நல்ல வஸ்திரங்களை கட்டளையிடுங்க ஆண்டவரே இன்னும் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடி சூட்டுவீராக ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நன்மையால் வருஷங்கள் முடி சூட்டப்படுவது படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உமது வேத வார்த்தையின்படியாக அங்கே குடும்பங்கள் உள்ள நன்மையால் முடி சூட்டப்படுவதாக மகிமைப்படுத்த பாதுகாத்துக் கொள்ளும் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிடுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இனி என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க மகிமைப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென் இனி நாம் எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் God bless you